ஹாய், திஸ் இஸ் லைஃப் சர்க்கிள். வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கி என்ன பதிவில் பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்க நவகிரக ஸ்தலங்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் கடைசியாக சனீஸ்வர பகவானான செகண்டீஸ்வரர் கோயில் தான் வந்திருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, பையாவூரில் பழைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்து லெஃப்ட்லேயே இருக்குது. ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு ஏன் சிகண்டீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சிகண்டி மன்னன் இந்த கோவிலை கட்டி இந்த சிவனை வழிபட்டதால் இந்த கோயிலுக்கு சிகண்டீஸ்வரர் கோயில்னு சொல்லப்படுது. இந்த சிகண்டீஸ்வரரை சனீஸ்வரர்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, நவகிரகங்களில் ஒன்றான சனீஸ்வரர் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு அவர் வழிபட்டதால் இந்த ஈஸ்வரனை சனீஸ்வரனும் சொல்லப்படுகிறது. இது இன்னொரு புராண கதையில் இந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இறைவனை வழிபடுறதால சிவனோட சனீஸ்வரனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சனீஸ்வர பகவானுக்குரிய ஸ்தலமாக காஞ்சிபுரத்தில் இருக்க சிகண்டீஸ்வரர் கோயிலும் பார்த்தோம். அதே காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சங்குபநாயகர் கோயிலையும் இந்த சனீஸ்வர பகவானுக்குரிய ஸ்தலமாக இருக்கிறது. இந்த கோயிலில் இருக்க சனீஸ்வர பகவான் நம்ம சனிக்கிழமையில் வந்து தீபம் போட்டு வணங்குறதால சனி தாக்கத்திலிருந்து விடுபடுறதா இங்கே நம்பப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இது ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்த கோயிலாகவும் சொல்லப்படுகிறது. நன்றி.